இந்த நெல்லிக்காய் விளைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறான். கிலோவுக்கு 40 காய் தான் நிக்குது. 1 ரூபா கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. மக்களுக்கு நல்லது பண்றக்காக விவசாயம் பண்றான், மருந்தடிக்க மாட்டான், உரம் போட மாட்டான். உங்க பிள்ளைகளுக்கு இந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அவ்வளவு கசக்குது. ஏன் கசக்குன்னு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு. இந்த நெல்லிக்காய் விவசாயம் எல்லாம் காப்பாத்தானா ஒரு 30 நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. மருத்துவ பொருளை தானே கொடுக்க சொல்றான். சாக்லேட்டை வாங்கி வண்டியா கொடுக்குறீங்க, ஃப்ரிட்ஜ் பூரா அடிக்க வச்சுக்கிறியா? இந்த நெல்லிக்காய் வாங்கி நாளைக்கு டைனிங் டேபிள்ல போட்டீங்கன்னா உன் பிள்ளைய 2 எடுத்து சாப்பிடும்ல. இந்த சைனிங்கா இல்லாத நெல்லிக்காவை சாப்பிடுறது இல்ல. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தாதான் வாங்கி சாப்பிடுறீங்க. ஏன் இந்த நெல்லிக்காய் என்ன பண்ண அந்த சாப்பிட என்ன ஆச்சு பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. இந்த நெல்லிக்காய் என்ன நான் சாப்பிட்டேன் கெட்டு போயிருமா? உள்ள இந்த நெல்லிக்காய் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் இந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க? ஜூஸ் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு, மோரோட ஒரு நெல்லிக்காவை கலந்து கொடுங்க. ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் திங்கிறதுக்கு சமம். ஆனா அது யாரும் செய்ய மாட்டீங்க. இவ்வளவு நெல்லிக்காய் விளைய வச்சு இங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்படுறோம். எதுக்காக? நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறக்காக தான் பண்றோம். இதெல்லாம் ஒரு காலத்துல இங்க நின்னதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும். இன்னைக்கு வெளிநாட்டுல உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் இத அங்க வாங்கி சாப்பிடறதா அன்னைக்கு கஷ்டம் தெரியுது. அங்க ஒரு நெல்லிக்காய் இன்னைக்கு 50 ரூபா, ஒரே ஒரு நெல்லிக்காய். இங்க 1 ரூபாய்க்கு விற்கிற நெல்லிக்காவை உங்களுக்கு வாங்கி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. 30 நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க. தமிழ்நாட்டோட விவசாயம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. இப்படி பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. விவசாயிகளா இருக்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இதுக்கு இந்த மாதிரி சைனிங் இல்லாத நெல்லிக்காய் கொண்டாடி கொடுக்கும் போதும் அதை அவங்க தலைக்கு தைக்கிற எண்ணெய்க்கும் பவுடருக்கும் யூஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு. தயவு செய்து எல்லாரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நெல்லிக்காய் விளைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறான். கிலோவுக்கு 40 காய் தான் நிக்குது. 1 ரூபா கொடுத்து ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. மக்களுக்கு நல்லது பண்றக்காக விவசாயம் பண்றான், மருந்தடிக்க மாட்டான், உரம் போட மாட்டான். உங்க பிள்ளைகளுக்கு இந்த நெல்லிக்காய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு அவ்வளவு கசக்குது. ஏன் கசக்குன்னு தெரியலையே தமிழ்நாட்டு மக்களுக்கு. இந்த நெல்லிக்காய் விவசாயம் எல்லாம் காப்பாத்தானா ஒரு 30 நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. மருத்துவ பொருளை தானே கொடுக்க சொல்றான். சாக்லேட்டை வாங்கி வண்டியா கொடுக்குறீங்க, ஃப்ரிட்ஜ் பூரா அடிக்க வச்சுக்கிறியா? இந்த நெல்லிக்காய் வாங்கி நாளைக்கு டைனிங் டேபிள்ல போட்டீங்கன்னா உன் பிள்ளைய 2 எடுத்து சாப்பிடும்ல. இந்த சைனிங்கா இல்லாத நெல்லிக்காவை சாப்பிடுறது இல்ல. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தாதான் வாங்கி சாப்பிடுறீங்க. ஏன் இந்த நெல்லிக்காய் என்ன பண்ண அந்த சாப்பிட என்ன ஆச்சு பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. இந்த நெல்லிக்காய் என்ன நான் சாப்பிட்டேன் கெட்டு போயிருமா? உள்ள இந்த நெல்லிக்காய் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் இந்த நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட மாட்டீங்க? ஜூஸ் போட்டு கொடுங்க பிள்ளைகளுக்கு, மோரோட ஒரு நெல்லிக்காவை கலந்து கொடுங்க. ஒரு நெல்லிக்காய்ங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் திங்கிறதுக்கு சமம். ஆனா அது யாரும் செய்ய மாட்டீங்க. இவ்வளவு நெல்லிக்காய் விளைய வச்சு இங்க பிள்ளை குட்டிகளோட கஷ்டப்பட்டு மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்படுறோம். எதுக்காக? நீங்க எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணுங்கிறக்காக தான் பண்றோம். இதெல்லாம் ஒரு காலத்துல இங்க நின்னதுக்கு அப்புறம் இம்போர்ட் பண்ணி இதை வாங்கி சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு இதோட கஷ்டம் தெரியும். இன்னைக்கு வெளிநாட்டுல உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்காரனும் இத அங்க வாங்கி சாப்பிடறதா அன்னைக்கு கஷ்டம் தெரியுது. அங்க ஒரு நெல்லிக்காய் இன்னைக்கு 50 ரூபா, ஒரே ஒரு நெல்லிக்காய். இங்க 1 ரூபாய்க்கு விற்கிற நெல்லிக்காவை உங்களுக்கு வாங்கி சாப்பிட மனசு வர மாட்டேங்குது. 30 நாளைக்கு உங்க குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் கொடுங்க. விவசாயிகளை காப்பாத்துங்க. தமிழ்நாட்டோட விவசாயம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. இப்படி பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. விவசாயிகளா இருக்க எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இதுக்கு இந்த மாதிரி சைனிங் இல்லாத நெல்லிக்காய் கொண்டாடி கொடுக்கும் போதும் அதை அவங்க தலைக்கு தைக்கிற எண்ணெய்க்கும் பவுடருக்கும் யூஸ் பண்ணும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசு. தயவு செய்து எல்லாரும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க.